ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜேவால் கெட்டு போன நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் இருக்கார் புதுசாக, யார் அப்படின்னா சுபிக்ஷா. அவங்க பண்ண அலப்பறையெல்லாம் டென்ஷனாக நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. காலையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேளு மக்கையே கேளு, நான் தூத்துக்குடி ஆளு. எம்மா நீ தூத்துக்குடி ஆளு தெரிஞ்சு போயிடுச்சுப்பா, அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு வாமானா அதையே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக பாடிருக்காங்க. ஜூன்னு இதே ஒரு கேஸாக போட்டிருக்காங்க. விக்ரம் தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். துப்பி ஃபுல்லாக எச்சியாக இருக்குதுங்க ஒரு ஃபுல்லாக அப்படின்னு. ஏமா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு காலையிலேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு தூத்துக்குடி ஆளுன்னு அவரும் டப்பு டிப்புன்னு வாயில் சவுண்டு கொடுத்துட்டே இருந்தார். எல்லாம் முடிவு பண்ணாங்க, ரைட்டா இந்த பொண்ணு இதுக்கு மேலே வச்சுருந்தா வேலைக்காக சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு சபரி, விக்ரம், அதுக்கப்புறம் நம்ம வினோத் எல்லாம் பார்சல் பண்ணி தூக்கின்னு போய் இந்த என்னது சஸ்பெண்ட் மாதிரி சாரி ஸ்விம்மிங் பூல் தூக்கின்னு போய் போடுறதுக்கு போயிட்டாங்க. வெறுப்பேற்றுறாங்க. அதாவது எப்படி எஃப்ஜே பண்ணுறாரோ அதே தான் இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. என்னென்ன ஆர்வ கோளாறு, வேறு ஒன்றும் கிடையாது. எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் நான் கற்றுக்கணும் பீட் பாக்ஸில், எனக்கு அதெல்லாம் வராது. பட் இருந்ததை வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு சம்பவம் பண்ணுறாரு, புரியுதுங்களா? அதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுறாரு. ஆனால் நம்ம பிக் பாஸ் சொன்னது தான், கலைஞனுக்கும் கலைக்கும் ஈகோ இருக்கக்கூடாது, இருந்தால் ரெண்டுமே வளராதுன்னு. இப்போ தான் வளர்ந்துட்டு வர்றாரு. ஆனால் அதை வச்சு கொஞ்சம் சீன் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆட்டிடியூட் காமிக்கிறத நான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பொண்ணு சுபிக்ஷா வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே கற்றுக்கிட்டாங்க. அதுக்காக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பக்கெட்டுக்குள்ளே மண்டையை விட்டுட்டு எங்கடா இந்த இது ஆடு வெட்டின தலை, அந்த இவர் சந்தானம் ஒரு காமெடி சொல்லிருப்பாங்க, அந்த மாதிரி ஆளை காணும், எங்கடா அது பார்த்தா பக்கெட்டுக்குள்ளே இருக்குது மூஞ்சி, உள்ளே டப்புட்டு புட்டுறாங்க. அம்மா என்னம்மா உங்கள் அம்மா அப்பா பார்த்தா என்னன்னு நினைப்பாங்க? நம்ம பொண்ணு நல்லா தானே போச்சு, உள்ளே போய் டப்புட்டு புட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன லாங்குவேஜ்னு நினைக்க மாட்டாங்களா? ஏதோ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் ஓகே. பிக் பாஸ் கேமை வந்து ப்ராக்டிஸ் ஷோவாக மாற்றிட்டாங்க. வந்ததுலேருந்து நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். சுபிக்ஷா என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த காயின் டஸ்கில் ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஆமாம், அப்புறம் பீட் பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க, டெய்லி எச்சு துப்பிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, வேறு எதுவுமே இல்லையா? ஆனால் நேற்று உட்காந்து அழுகுறாங்க விக்ரம் கூட. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எதுவுமே நடக்கல. எம்மா முயற்சி பண்ண மட்டும் போதாது, முயற்சி பண்ணி செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணோம். அங்கே நேற்று எவ்வளோ பெரிய சூப்பரான கேஸ் வந்துச்சு. வக்கீலாக யார் வரும் கேட்கும்போது நீ போய் சொல்ல வேண்டாம் எனக்கு பாயிண்ட் இருக்குன்னு. என்னென்னா எல்லோரும் இன்னும் வந்துட்டு ஒரு பயம் வேறு. அதுவும் இல்லாமல் விஜய் போகிறது பிடிக்காது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ண பாருங்க, சூப்பராக வந்துட்டு அந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய் போகிறது விஷயங்கள் வெளியே செம்மையாக போகுது, ஹைலைட் ஆகுது. அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தா அங்கே எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். பார்த்தீங்களா, நேற்று செம்மையாக பண்ணாரா, இன்றைக்கி அரோரா கூட சேர்ந்து அதே விஜய் போகிறது கலாய்க்கிறார். ஸோ ரெண்டுமே அங்கே ஹைலைட் ஆகும், அவ்வளோதான் அவருக்கு தேவை. இந்த மாதிரி ஹைலைட் ஆகிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணாமல் வந்து டப்பு சுப்பு ஜும்னா என்ன அர்த்தம்? அது அதான் தூக்கின்னு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் போட போயிட்டாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இல்லாமல் அவங்க கலையை வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட வீட்டில் இருக்கிற அன்றாட வேலைகளை பண்ணுறதுக்குமே வந்திருக்காங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு உட்காந்து சீரியல் பார்த்துட மாட்டோம், என்னத்தை சொல்ல? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.